இனிய காலை வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களுடைய நேரத்தை நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி. இது ஒரு கலெக்டிவ் டேரோ ரீடிங். அதனால உங்கள் வாழ்க்கை சூழலோட ஒத்து போகக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கோங்க. ஒத்து போகாத விஷயங்கள் மற்றவங்களுக்கானது அப்படின்னு பாருங்க. இந்த ரீடிங் பார்க்கறதுக்காக நம்மளை தயார் செஞ்சுக்கலாம். ஒரு டீப் பிரெத் எடுங்க. ஒரு அமைதியான மனநிலையில, ஒரு காமான ஸ்டேட்ல இன்னைக்கான கைடன்ஸ் மெசேஜஸை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராகுங்க. முதல்ல ஆரக்கிள் கார்ட்ஸ் வழியாக பார்க்கலாம். உங்களோட ஒர்க் பிளேஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கா? அது தீவிரமடைந்து உங்களோட இமீடியட் பாஸ், இமீடியட் மேனேஜரை தாண்டி அடுத்த லெவலுக்கு போயிருச்சா? இல்லை உங்களுக்கும் உங்களோட சக ஊழியர்களுக்கும் ஏதாவது ஒரு மனக்கசப்பு, கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கா இந்த வாரத்தில்? அதை நினச்சி நீங்கள் அதிகம் கவலைப்பட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது வித் மெசேஜ் ஆஃப் கன்சர்ன். இல்லை இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கா? தீஃப் அப்படின்ற ஒரு முக்கியமான கார்டு இருக்குங்க. மேபி உங்களோட உழைப்பு, உங்களுடைய எஃபர்ட், உங்களுடைய நேரத்தை செலவழித்து நீங்கள் ஒரு முக்கியமான வேலை பண்ணியிருப்பீங்க. அதுக்கான பலன், அதுக்கான ரிவார்டை இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இதெல்லாம் என்னதான் சேரும், இதுக்கு பேஸ் ஒர்க் நான் தான் பண்ணேன், இல்லை இதுக்கான ஒரிஜினல் ஐடியா நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு உங்களுக்கு வர வேண்டிய ரெக்கக்னிஷன், உங்களுக்கு வர வேண்டிய பெயர், புகழ் இதெல்லாம் அவங்க தனதாக்கி இருக்கலாம். மேபி உங்களோட பாஸ் இல்லை உங்களுடைய மேனேஜரே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெக்கக்னிஷன், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தையும் புகழையும் அவர் தனக்கு சொந்தமாக்கி இருக்கலாம். அது உங்களுக்கு மிகுந்த மன வலியும் வேதனையும் கொடுத்துட்டு இருக்கு. மேபி இந்த நபர் இப்படி செய்வாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. டேரோ கார்ட்ஸ் வழியாக பார்க்கலாம், ஒரு பெட்டர் பிக்சர் கிடைக்கும். இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய தீஃப், ஆஃபிஷியல் பர்சன், மெசேஜ் ஆஃப் கன்சர்ன் எதை பற்றி சொல்லிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கறதுக்கு நம்ம டேரோ கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அவங்களுடைய உயர் அதிகாரி சம்மந்தப்பட்டிருக்காங்க வித் கிங் ஆஃப் சோர்ட்ஸ். அவங்களுடைய உண்மையான எண்ணம் என்ன அப்படின்னு நீங்கள் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தின் வழியாக நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. மேபி இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க், ஸ்பெசிஃபிக் ஒர்க், ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வழியாக அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், இல்லை அவங்களுக்கு ஒரு ஊதிய உயர்வு கிடைக்கலாம். அதனால உங்களுடைய பங்களிப்பு எல்லாம் அவருடையது அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கலாம். உங்களுடைய பங்களிப்பு ரொம்பவே கம்மியாக இருக்கிறத காமிச்சிருக்கலாம். இது உங்களுடைய உயர் அதிகாரியாக ஒரு சில பேருக்கு இருக்கலாம், இல்லைன்னா உங்களை விட அனுபவம் வாய்ந்த ஒரு நபராக இருக்கலாம். பல ஆண்டுகளாக இதே கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு அவங்களுக்குன்னு ஒரு பெயரை அவங்க உருவாக்கி இருக்கலாம். ஸோ இவங்களை மீறி, இவங்களை தாண்டி எதையும் உங்களால் வெளிப்படையாக சொல்ல முடியாதான் இருக்கும். நடந்தது இதுதான் உண்மை அப்படின்னு வெளிப்படையாக பேச முடியாத ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறது தான் இந்த டூ ஆஃப் சார்ட்ஸ் வழியாக என்னால் சொல்ல முடியும். ஆனால் மிகுந்த மனவலியும் வேதனையும் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு மட்டும் உங்களோட கார்ட்ஸ் எனக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த நபருடைய பேராசையும் இந்த நபருடைய தீய எண்ணங்களும் உங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லணும். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க மெசேஜ், இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் எதிர்பாராத நேரத்தில் நடக்கும். அது நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. அதை நினச்சி நம்ம அதிகம் கவலைப்படுறதுனாலையும் வருத்தப்படுறதுனாலையும் நம்மளால் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வர முடியாத நிலையில் நடந்ததை ஏற்றுக்கிறத தவிர நம்மளுக்கு வேற வழி இல்லாமல் இருக்கும். ஏன்னா இதில் சம்மந்தப்பட்ட நபர் ஒரு உயர் பதவியில் இருக்கலாம், ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கலாம்.
இந்த டெவில் கார்டில் பார்க்குறது மாதிரி, இல்லை இந்த தீஃப் அப்படின்ற ஆரக்கிளில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி உங்கள் கைகள் கட்டி போட்ட மாதிரி நீங்கள் உணரலாம். நீங்கள் பேசணும்னு நினைக்கிறத உங்களால் பேச முடியாமல் இருக்கும். மனசில் என்ன இருக்குன்றத வெளியில் பகிர்ந்துக்க முடியாத ஒரு நிலை இருக்கும். உங்களால் அடுத்து என்ன பண்ண முடியும்னு பாருங்கள். இதே இடத்துல உங்களால் தொடர்ந்து வேலை செய்ய முடியுமா? அதற்கான சூழல் இருக்கா? உங்களுடைய மனம் அதுக்கு இடம் கொடுக்குமா? இந்த ஒரு அடக்குமுறையிலேயே உங்களால் வேலை செய்ய முடியுமா? உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்காதது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய திறமையே மறைக்கப்படுது இல்லையா? உங்களுடைய ஆற்றலே மறைக்கப்படுது. உங்களுடைய வாழ்க்கை சூழலோட இந்த மெசேஜஸ் எப்படி பொருந்தி போகுதுன்னு பாருங்க. உங்களோட நிலைக்கு ஏற்றது மாதிரி, உங்க வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரி முடிவுகள் எடுத்து செயல்படுங்க. வீல் ஆஃப் ஃபார்ச்சூனை நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். கடுமையான மன வலியில இருந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லணும். இந்த நபரிடமிருந்து இந்த நம்பிக்கை துரோகத்தை நீங்க துளியும் எதிர்பார்க்கல. இந்த குறிப்பிட்ட சம்பவம் உங்களுக்கு நிறைய வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நெருக்கடியான நிலையிலையும் உங்களுடைய ஏஞ்சல்ஸ், உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு துணையாக இருக்காங்கன்றதான் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வழியாக வெளிப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவை மன வலிமை, மன உறுதி. இந்த நம்பிக்கை துரோகத்துல இருந்து நீங்க மீண்டு வர, இது ஏற்படுத்திய காயங்கள்ல இருந்து நீங்க குணமாக உங்களுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுதோ, எவ்வளோ கால அவகாசம் தேவைப்படுதோ அவ்வளோ அதை நீங்க முழுமையா எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததாகவே நீங்க மறந்துடுங்க. ஆனா அது கற்றுக் கொடுத்த பாடங்களை மட்டும் நீங்க என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு அடைப்பட்ட சூழலில் உங்களோட திறமையை முழுமையாக வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலையிலையோ, இல்லை அவங்களுடைய ஆதிக்கத்தையும் அடக்குமுறையும் உங்கள் மேலே காட்டுற ஒரு நபரிடம் நீங்கள் இன்னும் எவ்வளோ நாள் வேலை பண்ணிட போகிறீங்க, இல்லை அந்த மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் எவ்வளோ நாள் வேலை பண்ணிட முடியும் அப்படின்னு நீங்களே கேட்டு பாருங்கள். என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கு ஒரு முடிவு வந்ததானே ஆயிருந்திருக்கும். அது இப்போ வந்ததாக எடுத்துக்கோங்க. அடுத்து என்னன்னு பாருங்கள். ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு காத்திருக்கலாம், ஒரு நியூ ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நடந்து முடிஞ்சதே நினச்சி நீங்கள் வருத்தப்படாமல் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன, இன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும், நாளைக்கு நீங்கள் என்ன செய்யணும், இந்த வீக்காக நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், உங்களோட டேலண்ட்ஸ், உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னு பாசிட்டிவான திங்ஸில் உங்களோட மைண்டை நீங்கள் செலுத்துங்க. இன்னைக்கான கைடன்ஸ் மெசேஜஸ் உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கும் நான் நம்புகிறேன். உங்களோட நேரத்தை நீங்கள் என்னோட பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.